டாக்டர் பிளஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இந்த மருத்துவ பகுதி யாருக்கு? ஆண் பெண் 2 பேருக்குமே, யங்ஸ்டர்ஸ்க்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் படிக்கிறவங்க தான் அந்த காலத்தில் அப்படி முடியை கோத்திட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. எல்கேஜி பசங்களே அப்படி கோத்துறாங்க. அதேமாதிரி கட்டிங் ஹேர் ஸ்டைல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அவங்களுடைய லெவலே வேறு. சரி, அத்தனை பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா அழகாக பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கெமிக்கலில் விழுந்து இருக்கிற முடியையும் செம்பட்டமாக்கிறாங்க. பல விஷயங்களில் போஷாக்க விட்டுறாங்க. ஸோ இப்போ கருங்கருன்னு விழுந்த முடியை வழுக்கையிலும் முடியை வர வைக்கிறதுக்கான ஒரு விஷயமும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இந்த கலியுகத்தில் அவங்களுடைய ஸ்கேல்ப் எப்படி இருக்குது. ஒரு அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக சாட்டர்டே சண்டேலாம் உட்கார வச்சு, இந்த குழந்தைங்கள்லாம் உட்கார வச்சு அந்த எண்ணெயை தடவை வச்சு நல்லா சொதன்னு உட்கார வச்சுருப்பாங்க 1 hour. அதெல்லாம் இப்போ இருக்கா அப்படின்னா இல்லை. எண்ணெய் பட்டாலே அசிங்கம் நினைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ முடி எப்படி அடர்த்தியாக இருக்கும், கருமையாக இருக்கும், கொட்டாமல் இருக்கும். ஸோ அதுக்கான விஷயம் ஒரு ஜெல் தேவைப்படுது, அதுக்கான விஷயம் ஒரு போஷாக்கு தேவைப்படுது, அதுக்கான விஷயம் ஒரு எனர்ஜி தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி ஒரு அழகான ஒரு எண்ணெய் தயாரிக்கும் முறை. நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கிரே ஹேருக்கு பேசியிருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு உடம்பு சூழலில் தான் அந்த ஹேர் கொட்டுதுன்னெலாம் பேசியிருக்கோம். ஆனால் இந்த எண்ணெய் என்பது உங்களுடைய அடர்த்தி, ஸ்ட்ராங் ப்ளஸ் சில்கி. இன்றைக்கெல்லாம் சில்கி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள தான் எல்லாம் ஆசைப்பட்றாங்க. சரி, கையில் தொட்டால் ரொம்ப பிசுப்பு இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நேச்சுரலையும் பண்ண முடியும். கெமிக்கலில் தான் பண்ண முடியும். சாஃப்ட் பண்ணணும் அப்படியா கிடையாது. ஸோ இதை நம்ம பயன்படுத்தினாலே, இதெல்லாம் இந்த ஹெர்பல்லாம் பயன்படுத்தினாக்கா உங்களுக்கு முடி உதிர்வு நின்றுடும். அதேமாதிரி நல்லா கருங்கருன்னு உங்களுடைய ஹேர் இருக்கும். கிழக்க இருக்கக்கூடிய அந்த அடர்த்தி இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அழகாக கூடியும். அதேமாதிரி ஹேர்லைன் வந்து அழகாக சூட்டபிள் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வழுக்கையிலும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்க எல்லோரும், உள்ள வேர்க்கால் இருந்தால் போதுமான விஷயம். நல்ல மேலே பார்த்தீங்கன்னா அந்த கால்கள் இருக்கும், இந்த வேர்க்கோட ஸ்டார்ட், ஆனால் வளராது. பூனை முடி மாதிரி இருக்கும், ஆனால் வளராது. காரணம் ஃபுல்லாக கொலஸ்ட்ரால் லாக் ஆகிருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏர் டெஸ்ட் அப்படிங்கிற இறுகி டைட்டாக இருக்கும். உள்ள முட்டி மோதி வளர்கிறதுக்கு அந்த ஹேருக்கு ஒரு கேப் இருக்காது. அது ஏன்னா அழுக்கு அடைச்சிருக்கும், கொழுப்பு அடைச்சிருக்கும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இல்லைனா கெமிக்கல் போட்டு நம்ம போச்சு வச்சுருப்போம், ஹேர் டைப் யூஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சுருப்போம். இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணி கோதறி வச்சுருப்போம். இப்படி ஹேருக்கு சில்கி கொடுக்குறதுல நேரில் அது எந்த மூலிகை கொடுக்கும்னா, நம்ம வேம்பாளம் பட்டை. சூப்பராக பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கலைஞர்னா கடலில் பட்டையாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை எண்ணெயில் போட்டிங்கனாலே போதும், சிவப்பாக மாறிவிடும். ஸோ அப்போ வேம்பாளம் பட்டை உங்களுக்கு சில்கி ப்ளஸ் அந்த எண்ணெய் இருக்குது பாருங்கள், தேங்காய் எண்ணெய் கையில் போட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஜெல் தன்மை கொடுத்துரும். அழகாக பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டா அந்த சில்கி அப்படின்னு சொல்லுவாங்களே, நான்ஸ்டிக்கி, அந்த மாதிரியான ஒரு பக்குவத்தை கொடுக்கறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வேம்பாளம் பட்டை. சரி, இன்னோட என்ன பண்ணுறோம், ஜெல், ஆலிவரா ஜெல் கண்டிப்பாக தேவைப்படுது இங்கே. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போஷாக்கும் அந்த வேர்க்காலில் கூட ஒரு பிசுப்பையும் உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த அலிவரா ஜெல் இருக்குது. இன்றைக்கி ஜெல் நல்லாவே கிடைக்கிது. இல்லாட்டி நீங்களாவே சொத்துக்கடலை எடுத்து அலசி பக்குவப்படுத்தி எடுத்து வச்சு அதை கொஞ்சம் போட்டுக்கணும். 100% இது சூரியப்படமாக இருந்தால் நன்று. வேறு வழி இல்லை, மழைக்காலமாக இருந்துச்சுன்னா மட்டும் சிறுதியில் எடுத்து லைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ சூரியப்படம்ங்கிறது விட்டமின் டி, நம்ம சூரியனில் வைக்கிறது தான் சூரியப்படம்னு சொல்லுவாங்க. கிளாஸில் வைக்கணும், இல்லைன்னா பீங்கானில் வைக்கணும், அவ்வளோதான். இதே நீங்கள் இரும்புலோ வேறெல்லாம் வச்சிங்கனாக்கா செட் ஆகாது. கிளாஸ் இல்லைன்னா பீங்கான், இதுதான் நீங்கள் வைக்க வேண்டிய அந்த பாத்திரம். இதை நம்ம சன்லைட்டில் வைக்கிறோம். என்னென்னலாம் போடுறோம், ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் சுத்தமான செகண்ட் எடுத்துக்கிறோம். 1 லிட்டருக்கான பர்பஸ் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆலிவரா ஜெல் உள்ளே போடுறோம், வேம்பாளம் பட்டை உள்ளே போடுறோம், கார்போகரிசி ஒரு 100 கிராம் உள்ளே போடுறோம். ஸோ இதெல்லாம் மெயின் இன்க்ரீடியன்ஸ். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஆலமர விழுது இதுலேயும் போடுறோம். ப்ளஸ் இல்லைனாக்கா உங்களுக்கு ஆலமர விதை போடுறோம். இதெல்லாமே கிரே ஹேருக்கும் சூப்பர், இதுக்கும் சூப்பர். இன்னொன்று தான் ரொம்ப முக்கியம், அடர்த்தியான கருமையான விஷயத்துக்கு கருவேப்பிலை. இதை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய விட்டமின் அப்படியே உள்ளே இறங்கும் இந்த எண்ணெயில். என்ன பண்ணுறோம், 1 லிட்டருக்கு 2 கைப்பிடி இலையை உள்ளே போட்டிருக்காங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் தேவையில்லை. இதுக்கு மேலே நீங்கள் இதை மட்டும் சூரியப்படம் போடுங்களேன். ஏன்னா சிறிது இட்டு அதை மூடி வச்சுருங்க, எவாப்ரேட் ஆகிடக்கூடாது. பொறுமையாக ஹீட் பண்ணி அதை அப்படியே வச்சுட்டிங்கன்னா போதுமான விஷயம்தான். இந்த எண்ணெய் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் முடிக்கு, நல்ல ஆரோக்கியம் தரும் உடலுக்கு, குளிர்ச்சியாக இருக்கும் உடலுக்கு. இப்படி அடர்த்தியை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த எண்ணெய். இதை தொடர்ந்து நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கனாக்கா அடர்த்தி இருக்கும். சரி, இன்டேக் இதுலேயும் எடுத்தாகணும். இதே கருவேப்பிலை தான் எடுக்க போகிறோம். கருவேப்பிலை என்ன பண்ணுறீங்க, ஒரு 5 கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வெறும் வயிற்றில் மென்று சாப்பிடுங்க. ஆரம்பத்தில் தான் அது கசக்கும். ஒரு மல்லு கட்டி 1 வாரம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்த அந்த டேஸ்ட் கொஞ்சம் கசப்புக்கும், இந்த காஃபிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கசக்கும். அது ஆனால் பார்த்தீங்கன்னா நாக்கில் ஒரு அதை குடிக்கணும்னு தோணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கருவேப்பிலைக்கு அந்த குணம் உண்டு. 5 கருவேப்பிலை எடுத்தால் போதும், நிறையா எடுக்க வேண்டாம்.
இதுவும் 1 மாதம் எடுத்தால் போதுமான விஷயம்தான். அதுக்கப்புறம் கேப் விட்டுட்டு ஒரு 2-3 மாதம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு மாதிரி எதுதான் நல்லதாக இருந்தாலும் ஒரு லிமிட் இருந்தால் போதுமான விஷயம். அதனால தான் அந்த கட்டில் 48 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மண்டலம் என்ற ஒரு கணக்கையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே ஒரு மனிதன் வேறறுக்கப்படுவான். எப்படி? வியாதியில் சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தவங்க சொல்லுவாங்க இது வேற எடுத்துட்டாங்கப்பா, குடும்பத்தையே வேற எடுத்துட்டாம்பாங்க. அந்த மாதிரி வியாதியை வேற இருக்கக்கூடிய சக்தி அந்த 48 நாளுக்கு உண்டு. அதனால தான் எப்பொழுதுமே நம்ம எந்த ஒரு ஹெர்பல் மெடிசன் எடுத்தாலும் இல்லை ஆயில் எடுத்தாலும் பொறுமை அவசியம். அதுவும் இந்த ஹேருக்கு பொறுமை அவசியம். நம்ம போடுறோம் ஒரு எப்படி நம்ம ஒரு கிரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து பாத்தி வெட்டுவாங்க, களை எடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து விதை போடுவாங்க, அதுக்கப்புறம் போஷாக்கு போடுவாங்க. இப்படி பொறுமைக்கு அதுக்கப்புறம் அந்த விதை முளைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது, வளர்ந்த பிறகு ஒரு காலம் இருக்குது. இந்த மாதிரி அந்த ஹேர் வந்து விழுந்த ஹேர் திருப்பி முளைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமை தேவை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, எண்ணெய் தடவுறாங்க, ஏதாவது சாப்பிட்டு பார்க்குறாங்க, ஒரு வாரம் அவங்களோட அதிகபட்சமான ஒரு டென்ஷனை பார்க்குறாங்க, எதுவுமே ரிசல்ட் இல்லை, அடுத்தது போகும். இப்படி பல விஷயங்களை கொடுத்து இருக்கிற ஹை வோல்டேஜை கொடுத்துட்றாங்க மண்டைக்கு, ஹேருக்கு, அந்த ஸ்கின்னுக்கு. ஸோ எப்பொழுதுமே 70 வாட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில் உள்ள ஹேரை 80% கொடுத்தா என்ன ஆகும், 80 வாட்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், கருகிவிடும். அதேமாரி ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒரு அலைன்மெண்ட் இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் 48 நாள் இல்லை சாப்பிட்றதுக்கு உள்ள எடுக்கணும். அதே மாதிரி தான் கருவேப்பிலையும் சும்மா ஜஸ்ட் ஒரு 10 days எடுத்துகிட்டு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு ஒரு 10 days இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தை உடம்புல சேர்க்கணும். அந்த பர்சன்ட் விகிதம். அதனால் பொதுவாக யாராக இருந்தாலும் 5 கருவேப்பிலை போதும். அதனால சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையே தூக்கி நீக்கி போட்டு சாப்பிட்றாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர 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 ஆரம்பம் தான் உங்களுக்கு கசக்கும், அப்புறம் இனிக்கும் உங்கள் வாழ்க்கை. பிகாஸ் உங்களோட முடி மாதிரி இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், சப்போர்ட் சூப்பராக இருக்கும், சில்கியாக இருக்கும். நீ என்ன தேய்ச்சாலும் என்ன தேய்ச்ச மாதிரியே இருக்காது, அவ்வளோ அழகாக இருக்கும். போட்டு அடைச்சி வச்ச மாதிரி சொதக்கும் தேவையில்லை. பொதுவாகவே இந்த எண்ணெய் தேய்க்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்னன்னாக்கா, எடுத்து ஃபுல்லாக முடி பூரா தடவுன்னு நினைக்கிறாங்க. அப்போ தேவையே கிடையாது. ரூட்டில் போடுங்க எண்ணெயை. எனர்ஜியை வந்து ரூட்டில் தான் போடணும். அப்போ என்னைக்கு ரெடி ஆனாலும் ஒரு பவுலில் அப்படி கையை உள்ளே விட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு மட்டும் நனையும். அவ்வளோதான். உள்ளே போட்டு அப்படியே மசாஜ் பண்ணால் போதும். ஸ்கேல்ப் நனைஞ்சால் போதும். உங்களுடைய முழு லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்காந்து தடவிட்டு இருப்பாங்க, அது வேஸ்ட். தலையில் போடுங்க, வேர்க்காலில் போடுங்க, வேரில் போனால் போதும். ஸோ அந்த சில்கி ஹேர் கண்டிப்பாக கிடைக்கும், ஆண் பெண் 2 பேருக்குமே. அதேமாதிரி பாலில் கூட பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக முளைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் அதேமாதிரி இன்டேக் நடக்கும்போது கருவேப்பிலை ஜூஸ், அதுக்கப்புறம் அவகோடா ஜூஸ் தாராளமாக எடுக்கலாம் எல்லாருமே. அவகோடா ஜூஸுங்கிறது பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு செம. ஏன்னா ஸ்கின் மெலோனியிலேருந்து போதும். அந்த அவகோடா கூட பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை, 15 டேஸ்க்கு ஒரு 3 தடவை, இந்த மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு வரலாம். சில பேருக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக பிடிச்சிருக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் அவகோடா ஜூஸ் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உச்சி முதல் பாதம் மாதிரி சூப்பராக இருக்கும். அவங்களுடைய ஹெல்த்து, கட் ஹெல்த்து, சாப்பாடு, அதேமாதிரி ரத்தம், எல்லாத்துக்கும் முக்கியமாக ஹேருக்கு. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்தாங்கனாலே போதுமான விஷயந்தான். இன்டேக்காக போஷாக்காக இருக்கும். ஸோ அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து திங்க் பண்ண தேவையில்லை. குட்டி குட்டியாக சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு நமக்கு அந்த வோல்டேஜ் மீன்ஸ் அந்த விட்டமின்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ், இதை கொடுத்தாலே போதுமான விஷயம். ஹேராக இருக்கும். இது பரம்பரையிலாம் இருக்குது சார், என்ன பண்ணுறது? பரம்பரையாக இருக்கிறவங்களுக்கு கூட டிஎன்ஏ உடைக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். டிஎன்ஏலேருந்து வரக்கூடிய வழுக்கை, டிஎன்ஏலேருந்து வரக்கூடிய கேன்சர், டிஎன்ஏலேருந்து வரக்கூடிய சுகர், இப்படி டிஎன்ஏலேருந்து வரிசையாக வரக்கூடிய வியாதிகளை கட் பண்ணணும்னா வில்வம். அந்த வில்வம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சண்டே வாரத்துக்கு ஒரு தடவை வில்வத்தை நல்லா அரைச்சிக்கிட்டு கேப் மாதிரி போட்டுருங்க. அப்படியே வித்தின் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு குளிச்சா போதுமான விஷயம். அதே வில்வத்தை காலையில் ஒரு வில்வம் 1-2 வில்வத்தை எடுத்து சாப்பிட்டோம்னா டிஎன்ஏலேருந்து வரக்கூடிய மைனஸ் பிரச்சனைகள், மைனஸ் வியாதிகள் கடந்து வருது பார்த்தீங்களா, அது கட் ஆகிடும். ஸோ இதுதான் வில்வம் அப்படிங்கிற விஷயம். வில்வம்ங்கிற இடத்துல வில்வம் சாப்பிடும் பொழுது வெல்வம் என்ற ஒரு வார்த்தை மட்டுமே ஒலிக்கும். அது எல்லா வியாதிகளுமே, சுகராக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், முடியாக இருக்கட்டும், வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வில்வம் சாப்பிட்ற ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு இருக்கும். அதில் எந்த மாற்றம், அது வியாதிக்காரனும் சரி, நம்ம முடியக்காரும் சரி, எல்லாத்துக்கும். ஸோ அப்போது டிஎன்ஏலேருந்து வரக்கூடிய தொற்று, அதை தொட்டு வருதுன்னு சொன்னால கர்மம் கொண்டு வரும், அதை கூட நிறுத்தக்கூடிய சக்தி இந்த வில்வத்திற்கு உண்டு. அதனால தான் இந்த ஒரு வார்த்தை வெல்வோம் அப்படின்ற ஒரு வார்த்தை வில்வத்துக்கு நான் சொல்லுவேன் அடிக்கடி. என்ன குரு சொன்னது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக மொத்தத்தில் இதை செய்தாலே போதும், உங்களுடைய ஹேர் நல்லா குரோத்தில் இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.